أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما اللهم فقهنا في الدين اللهم فقهنا في الدين اللهم فقهنا في الدين السلام عليكم ورحمة الله وبركاته அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால 30வது ஜூஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சூறாக்களையும் முடிச்சிட்டு நம்ம இறுதியாக இருக்கக்கூடிய 2 சூறாக்களை நம்ம நெருங்கி வந்துட்டோம். அல்லாஹ்வினுடைய பேரருளினால் இன்ஷா அல்லாஹ் நாம் கேட்டதையும் கற்றதையும் நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அத்தியாயம் 113 சூரா அல் ஃபலாக். சரிங்களா? சோ ரொம்ப 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 பிடித்தமான ஒரு சூறா அப்படின்னு சொல்லலாம். எனக்கும் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அர்த்தத்தை தெரிந்த பிறகு இது எல்லாருக்குமான ஃபேவரட்டான ஒரு சூறாவா இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து அப்படின்னு நான் தெரிவிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளோட நம்ம ஆரம்பம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கூறுவீராக, வைகரையின் அதிபதியிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அவன் படைத்துள்ள ஒவ்வொன்றின் தீங்கிலிருந்தும் இரவுடைய இருளின் தீங்கிலிருந்தும் அந்த இருள் படரும் போது முடிச்சுகளில் ஊதுகின்ற ஆண் பெண்களின் தீங்கிலிருந்தும் மேலும் பொறாமைக்காரர்களின் தீங்கிலிருந்தும் அவர்கள் பொறாமை கொள்ளும் போது பாதுகாப்பு தேடுகின்றேன். சுப்ஹானல்லாஹ். இன்றைய நாளில் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு வசனம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு துவான்னு சொல்லலாம், இல்ல ஒரு பாதுகாப்பு அல்லாஹ் கிட்ட கேட்கிற அப்படிங்கிறதும் சொல்லலாம் நம்ம. சோ இன்றைய சூழ்நிலையில் நம்மை சுற்றி இருள் மண்டி கிடக்கிறது, கெட்ட விஷயங்களால் சூழப்பட்டு இருக்கிறது. அதுக்கு இடையிலதான் நீங்க மனுஷங்களாகி நம்ம எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். சரிங்களா? சோ சூரத்துல் ஃபலக் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சோ சூரத்துல் ஃபலக் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபலக் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் பாக்குறதுக்கு முன்னாடி சூரத்துல் ஃபலக் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா 5 வசனங்கள் இருக்கிறது. 1 to 5. இது 113வது அத்தியாயம். சரிங்களா? சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் நம்ம ஏற்கனவே முன்னாடி காஃபிரூன் பாக்குறப்ப இஹ்லாஸ் பாக்குறப்ப பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் இஹ்லாஸ் ஷைன் அப்படின்னா காஃபிரூன் இஹ்லாஸ் அப்படிங்கிற 2 சூறாவை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் முஅவ்விதத்தைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 சூறாக்கள், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். சரிங்களா? இப்போ இந்த 2 சூறாக்கள் இது 2 முஅவ்விதத்தைன் என்று அறியப்படுகிறது. என்ன அர்த்தம் முஅவ்விதத்தைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சூறாவின் மூலமாக, சூறாக்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் பாதுகாப்பு தேடுவது. சரிங்களா? சோ இதன் மூலமாக, இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக, இதை நம்ம வாசிப்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் என்ன பண்றது? பாதுகாப்பு தேடுகிறோம். சரிங்களா? சோ த ரெஃப்யூஜ், டு சீக் ரெஃப்யூஜ். இப்ப நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? இஸ்திஆதா, பஸ்மலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னது? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், இந்த ஷைத்தானிடமிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இது நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப்பு. நம்ம அந்த முதல் ஸ்டெப்பு நிறைய விஷயங்களை எடுக்காததுனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள்ல ஷைத்தான் ஊடுருவி அதில் நிம்மதி இல்லாம ஆக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம நான் அடிக்கடி சொல்ற விஷயம், நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைச்சு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமே அவனுடைய பெயரை சொல்லி ஆரம்பம் செய்யக்கூடிய ஒரு பாதுகாப்பா நமக்கு கத்து கொடுத்துருக்கான். ஆனா நம்ம செய்யக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பிடுறப்ப, பாத்ரூம்குள்ள போறப்ப, தூங்குறப்ப, தண்ணி குடிக்கிறப்ப, ட்ரெஸ் மாத்துறப்ப, வெளியில போறப்ப, கார்ல ஏறுறப்போ,
இந்த மாதிரி நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு தண்ணியில இருந்து எல்லாத்தையும் பேசுறப்ப, படிக்க ஆரம்பிக்கிறப்ப, ஓதுறப்ப ஒவ்வொன்றுக்கும் ஆரம்பமாக அல்லாஹ்வினுடைய பாதுகாவலுடன் ஆரம்பித்தோம் என்றால் அந்த விஷயம் நம்ம கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா பாதுகாப்பானதாக, மன அமைதியானதாக நமக்கு இருக்கும். ஆனா நம்ம ஆரம்பிக்கக்கூடிய செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் மேக்சிமம் நம்ம என்ன பண்றோம்னா அல்லாஹ்வை மறந்துடுறோம். கண்டிப்பா மறந்துடுறோம். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா மனசுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது. நம்ம உடனே நம்மள என்ன பண்ணணும்னா நம்ம பார்க்கணும், பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். ஏன் இந்த இது எனக்கு வருது? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணேன், நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஏனென்றால் ஒரு கஷ்டம் நமக்கு வருது அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயம் அது நாம் செய்த பாவத்தின் விளைவால் தான் நமக்கு ஏற்படுகிறதே தவிர அல்லாஹ் எந்த ஒரு மனிதனையும் நமக்கு என்ன பண்ண மாட்டான், மனிதனையும் சோதனைப்படுத்தி பார்க்க மாட்டான், வேதனைப்படுத்தி பார்க்க மாட்டான். சரிங்களா? சோ இந்த இடத்துல நம்ம இந்த அபிதைத்தான் எதுக்கு நான் இதை கனெக்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா நாம ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு, அவனுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இவ்வளவு நாள் இது இல்லைன்னா இன்ஷா அல்லாஹ் இதை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இனிமேல சாப்பிடுறது, செருப்பு போடுறப்ப எந்த கால்ல போடணும், வீட்டை விட்டு வெளியில போறப்ப, படுக்கிறப்ப, எந்திரிக்கிறப்ப, உட்கார்றப்ப எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பெயரால் அவனிடம் பாதுகாப்பு கோரியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்னென்ன விஷயங்களை எப்படி பாதுகாப்பு தேடணுங்கிறத சொல்லி கொடுத்திருக்காங்களோ அந்த துவாக்களை, அந்த அதுக்காருக்களை மனனம் செய்து நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும், அல்லாஹ்வோடு இணைப்புள்ளதாக ஆக்கி கொள்ளணும். சரிங்களா? சோ இவ்வளவு நாள் எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. நான் இவ்வளவு நாள் செய்யாத இந்த விஷயத்த இனிமேல எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் பாத்ரூம் போனா ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா வந்துடணும். உங்களுக்கு ஞாபகம், ஜின்னிட்ட இருந்து நான் பாதுகாப்பு தரேன், வெளியில வரீங்களா குஃப்ரானக் உது பண்றீங்களா, அதுக்கு என்ன துவா, முடிச்சதுக்கு பிறகு என்ன, அதை எப்படி பண்ணணும், எல்லாத்துலயும் பண்ணாதான். ஏன் அப்படிங்கிற ஒரு காரணம் இந்த சூறாவை நம்ம பார்த்து முடிக்கிறப்ப இன்ஷா அல்லாஹ் அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியும். சரிங்களா? சோ இந்த இரண்டு சூறாக்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ், இது இரண்டுமே குல் என்று ஆரம்பமாக கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? சோ இந்த இரண்டு சூறாக்களுமே குல், அதாவது நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி குல், குல் அப்படின்னா என்னது, கூறுவீராக. குல் அப்படின்னா கூறுவீராக அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபலக் அப்படின்னு சொல்லி போட்டு இது ஒரு பூமியினுடைய அமைப்பு. இந்த பூமியோட அமைப்புல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கு பாருங்க. விஷ ஜந்துக்களாகிய பாம்பு இருக்கு, நாய் இருக்கு, அப்புறம் சூறாவளி, அதுக்கப்புறம் இது எல்லாமே ஏதோ ஒரு கஷ்டங்களால் ஃபுல்லா சூழப்பட்டிருக்குது. இப்போ அந்த சங்கிலியால் பிணைக்கப்பட்டு என்ன பண்ணது இருக்குது. இந்த உலகம் என்பது ஒரு பெரிய பெரிய ஷைத்தான்களால், ஷயாத்தீன், அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள், நிறைய இயற்கை பேரிடர்கள், இந்த மாதிரி பல விஷயங்களால, பல ஈவில், பல ஷயாத்தீன்களால் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சூழப்பட்டு இருக்கிறது. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான், நல்லதையும் படைச்சிருக்கான், அதனுடன் சேர்ந்து கெட்டதையும் படைச்சிருக்கான். அப்போ அந்த இதுல இருந்து மனிதர்களாகிய நீங்க எவ்வாறு பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அணுகுமுறைகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் குர்ஆனில். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பில் ஃபலக். நபியே நீர் சொல்வீராக அல்லது நீர் கூறுவீராக, அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். சரிங்களா? இப்போ இந்த சூறாவை பாத்தீங்க அப்படின்னா குல் என்று ஆரம்பிக்குது. குல் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி கூறுவீராக. கூறுவீராகனா யாரை குறிக்கிறது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்கன்னா, நபியே நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கட்டளையிடுறாங்க. என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களிடம் கூறுவீராக நபியே, நீங்கள் யாரெல்லாம் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடம் கூறுவீராக நபியே. சரிங்களா? அப்போ இப்ப இதை யாரு கவனிச்சுட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கோம். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நேரடியாக குறிப்பிட்டும் சொல்லக்கூடியதாக இவை இருக்கிறது. சோ நம்மளுடைய செவிகளை தாழ்த்தி அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளைகளை சொல்லுகிறான் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். சரிங்களா? சோ அஊது பிரப்பில் ஃபலக். குல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்ல சொல்றாங்க. எல்லா நம்பிக்கையாளர்கள்ட்ட சொல்லுங்க, எல்லார்கிட்டையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஊது பிரப்பில் ஃபலக்.
நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அஊது அப்படின்னா நம்ம பார்த்திருக்கோம், நம்ம ஆரம்பிக்கிறப்ப இஸ்திஆதான் ஒன்று சொல்ல, அஊது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது அப்படிங்கிறது தான் வரும். அஊது அப்படிங்கிறது எந்த வார்த்தையிலிருந்து வந்தது அப்படின்னா இஆத அப்படிங்கிறதுல இருந்து வந்திருக்கு. அப்படின்னா என்னன்னா ஒருத்தவங்க கிட்ட பாதுகாப்பு தேடுறது, சரிங்களா? அவங்கள விட்டு விடாம எப்பயுமே அவங்க கூடவே இருக்கிறது, அவங்கள பற்றி பிடித்து கொள்வது, சரிங்களா? அவங்க மேல முழுமையாக நம்பிக்கை வைப்பது, அவர்களை சார்ந்து இருப்பது, சரிங்களா? அவரை கொண்டுதான் நம்ம என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். அவங்கள ஒரு கணம் ஒரு நொடி பொழுது கூட அவர்களை விட்டு விடுவது கிடையாது. சோ அப்படிங்கறதுனுடைய அர்த்தம் இப்ப நான் சொன்னது எல்லாமே, சரிங்களா? சோ அஊது அப்படிங்கிறது இஆதா என்கின்ற வார்த்தையிலிருந்து மருவி வந்தது. அந்த இஆதா என்றால் ஒரு நபரை முழுமையாக நம்பி அவரை சார்ந்து அவருடன் ஒரு நொடி பொழுது கூட விட்டு விலகாமல் அவங்களோடையே பாதுகாப்பாக உணர்ந்து இருப்பதுதான் அந்த இஆதா என்பதனுடைய பொருள், சரிங்களா? ஏன் அப்படின்னா, ஏன் ஒரு நொடி பொழுது கூட அவங்கள வந்து விட்டு விடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த ஒரு நொடி பொழுது நாம் நம்பக்கூடிய, நாம் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒருத்தவங்களை நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நேரம் நமக்கு ரொம்ப என்ன பண்ணும்னா, அவங்கள விட்டுட்டோம்னா நமக்கு அது வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அவங்க மூலமா தான் இப்ப நான் நம்பக்கூடிய ஒரு நபரோ யாரோ ஒருத்தவங்களோ அவங்க கூடவே இருக்கிறதுனாலதான் என்ன பண்றது, எனக்கு பாதுகாப்பு இருக்குது. அவங்க என் கூட இல்லை அப்படின்னா நிச்சயமாக எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு துன்பம் வந்து ஏற்படக்கூடியதாக இருக்கிறது, புரியுங்களா? அப்போ இந்த அவுது அப்படிங்கிற அந்த பாதுகாப்பை, புரியுதுங்களா? சோ யகாதா அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். ஒரு நொடி பொழுது கூட விட்டு விடாமல் நம்பிக்கை கொண்டு அவர்களை சார்ந்திருப்பது, அதிலிருந்து வந்த வார்த்தை அவுது. இப்ப நான் நம்புகிறேன், நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நான் சார்ந்திருக்கிறேன் யாரை? ரொப்பில் ஃபலக். ரொப் அப்படிங்கிறது யாரு? அல்லாவை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ரொப் அல்லாஹ்வினுடைய இன்னொரு இது வந்து ரொப். ரொப் அப்படின்னா இறைவன், சரிங்களா? அப்போ நான் பாதுகாப்பு தேடுகிறேன், சார்ந்து இருக்கின்றேன், ஒரு நொடி பொழுது கூட நான் விட்டு விலக விரும்பவில்லை. யாரை? ரொப். ரொப்பில் ஃபலக். ஃபலக் அப்படிங்கிறது யாரை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது அல்லாவை குறிக்கக்கூடியதாக இருக்குது, சரிங்களா? இப்ப நேரடியாக அல்லாஹ் அப்படின்னு சொல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் குல் அவுது அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வராம இந்த இடத்துல ஏன் ரொப் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொப்புங்கிறத குறிப்பிட்டு ஃபலக் விடியற் பொழுதினுடைய இறைவனின் மீது பாதுகாப்பு நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபலக் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு பாக்கலாமா? ஃபலகா. ஃபலகா அப்படின்னா ஒரு விஷயத்த உடைத்து இல்லைன்னா அதை கீறி அதை பிளந்து பிளக்கிறதுக்கு தான் அதை சொல்லுவாங்க ஃபலகா, சரிங்களா? ஃபலகா அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை உடைப்பது, கீறுவது, அதை பிளந்து வெளியே வருவது. அப்போ ஒரு விடியற் காலை பொழுது என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, இரவு வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது, அந்த இரவு என்ன பண்ணுது, முறித்து விட்டு உடைத்து விட்டு பிளந்து விட்டு இந்த சூரிய கதிர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அது வந்து வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. சோ இட் பிரேக்ஸ் த என்டையர் ஹொரைசான். அது வந்து ஒட்டுமொத்த அந்த இருளையும் உடைத்து விட்டு வெளிச்சம் வரக்கூடியதாக இருக்குது அந்த வானத்துல இருந்து, சரிங்களா? அப்போ இரவினுடைய வானம் என்பது இருளால் சூழப்பட்டிருக்கும் பொழுது வெளிச்சத்தை கொண்டு அதை என்ன பண்ணுது, அதை உடைச்சிட்டு அதை மாத்திட்டு அதுக்கப்புறம் வெளிச்சம் வந்து வருது, சரிங்களா? இப்ப சுபஹ் அது வந்து என்னன்னா விடியற் கால இந்த ஃபஜர் நேரத்துல வர அந்த டான் சொல்லுவாங்க, விடியற் பொழுது இருக்கு பாத்தீங்களா, அதை தான் சொல்லுவாங்க சுபஹ், சரிங்களா? ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் தான் ஒட்டுமொத்த இருளும் மறைந்து அந்த வெளிச்சத்திற்கு அது உடைத்து கீறி பிளந்து அது மாறக்கூடியதாக இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றானா, ஃபாலிகுல் இஸ்பாஹி அவன்தான் என்ன பண்றான், காலை பொழுதை, அதாவது கிளீவர்னு சொல்றாங்க இது ஆங்கிலத்துல. தமிழ்ல வந்து என்னன்னா அவன் தான் காலை பொழுதை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான், சரிங்களா? அப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இருளாக இருக்கக்கூடிய வானத்திலிருந்து அதை இருளை மறைத்து பிளந்து அதை வந்து என்ன பண்ணுது, அந்த பகலினுடைய அந்த வெளிச்சம் என்பது நமக்கு வருகிறது. இப்போ நம்ம இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபலக் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து அந்த காலை பொழுதை மட்டும் குறிக்கக்கூடியதாக கிடையாது. இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபலகுஷ் சுபஹ் அப்படின்னு பார்த்தோம்.
அது காலை பொழுது, விடியற் காலை பொழுது. ஆனா இந்த ஃபலக் என்பது காலை பொழுதை மட்டும் குறிப்பதாக இல்லாமல் இன்னும் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியதாக இருக்கு. எது எல்லாத்தையும்? ஃபலக் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஹல்க், ஹல்க், ஹலக படிச்சிருக்கோமா? ஞாபகம் இருக்குங்களா? ஹலக, ஹலக்னா படைத்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முல்க் சூரால பாத்தீங்கன்னா வந்து تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة வாழ்வையும் மரணத்தையும் படைத்தான். ஹலக, ஹலக. சரிங்களா? அப்ப படைத்தல் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த ஹல்க் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அப்ப ஃபலக் அப்படிங்கிறது ஹல்க் அப்படிங்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஹல்க் என்றால் படைத்தல். அப்போ இது என்ன அர்த்தத்தை குறிக்கிறது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் படைத்திருக்கிறான் அப்படின்னு கேட்டா எல்லாத்தையும், இன்னைக்கு எக்ஸிஸ்டன்ஸ்ல இன்னைக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைத்தான். அப்ப அது எப்படி வந்து அது நம்மளுடைய இந்த உயிர் வருது, எது எப்படி இந்த வாழ்க்கைக்கு வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதனுடைய உருவாக்கம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்துக்காட்டாக ஒரு முட்டையினுடைய ஓடு உடைந்தால்தான் அதுல இருக்கக்கூடிய அந்த குஞ்சுகள் வெளியே வரும். சரிங்களா? அப்ப உடைகிறது இல்லைங்களா? பிரேக்கிங். ஹோமி ரெக்கார்டிங் பேசிஸ். சோ இந்த முட்டையினுடைய ஓடு உடைந்தால்தான் அதிலிருந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு குஞ்சுகள் வெளியே வருது இல்லைங்களா? அதே போல ஒவ்வொரு படைப்புகளும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு படைப்புகளும் ஒரு விஷயத்தை அத பிளந்து கொண்டுதான் வெளியே வருது. இப்ப குழந்தை வந்து பிறக்கணும் அப்படின்னா கூட அது எப்படி வரக்கூடியதாக இருக்குது? அது அந்த தாயினுடைய கருவிலிருந்து எதையோ பிளந்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. சோ ஒவ்வொரு படைப்பு இதே மாதிரி செடி ஒண்ணு போடுறோம், ஒரு விதை போடுறோம் மண்ணுக்குள்ள, அது எப்படி வரக்கூடியதாக இருக்கு? பிரேக்கிங், பிளந்து கொண்டு அந்த தரையை இந்த மண்ணை பிளந்து கொண்டு மேல என்ன பண்ணுதுன்னா வருது. சோ ஒரு படைப்பு, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுமே அது இன்னொரு உயிருக்கு, உயிரோட்டத்திற்கு, வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்றால் அது என்ன பண்ணுனா ஒரு பிரேக்கிங், ஒரு பிளவு வந்து அதுல இருக்கும். புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? அந்த ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன், அதாவது ஒரு மனிதனோ இல்ல எந்த ஒரு படைப்போ அது வந்து உயிரோட்டத்திற்கு இந்த வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை எப்படி படைக்கிறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பிளவு, ஒரு பிரேக்கிங் இல்லாம இருக்காது. இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். சரிங்களா? சோ ஃபலக் என்பது இந்த இடத்துல காலை பொழுதை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஃபலக் என்றால் அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளுமே எல்லாம் வாழ்க்கைக்கு அந்த உயிரோட்டத்துக்கு வரணும் அப்படின்னா அது ஒன்றை பிளந்து கொண்டுதான் இன்னொரு உயிராக அது வர முடியும். எதுவாக இருந்தாலும் சரி, செடியாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது அப்படித்தான் வரும். சரிங்களா? ஒரு டேபிள் செய்யணும் அப்படின்னா அந்த மரத்தை நம்ம என்ன பண்ணணும்? உடைச்சு பிளந்து கீறி அதை நம்ம சரியான முறையில பண்ணிதான் அது ஒரு டேபிளா வருது. சோ ஒரு படைப்பு என்பது என்ன பண்ணுது? இன்னொன்னு வந்து உடைப்பதின் மூலமாக, பிரேக் பண்றது மூலமாக தான் இன்னொரு படைப்பு வருது. சோ ஃபலக் என்பது அவை அனைத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன் நவா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அந்த தானியங்களையும் அதே போல அந்த விதைகளையும் என்ன பண்றான்? அதை வந்து முளைப்பிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய குர்ஆன் வசனங்களாக அது இருக்கிறது. சரிங்களா? சோ யார் அந்த விதைகளை முளைப்பிக்கிறானோ, அதை வந்து அப்படி வெடிக்க வச்சு அந்த பூமியின் மேல ஒரு செடியாக முளைப்பிக்கிறானோ அவனைத்தான் இந்த இடத்துல எல்லாம் எல்லாரும் என்ன பண்றாங்க? குறிப்பிடுறாங்க. எப்படி? குல் அஊது பிரப்பில் ஃபலக். நபியே கூறுவீராக, அஊது பாதுகாப்பு தேடுகிறேன். யாரிடம்? ரொப் பீனா அவன் இடத்தில். அப்போ அதை கொண்டு அந்த இறைவனிடத்தில். எந்த இறைவன்? எதனுடைய இறைவன் அப்படின்னா ஃபலக், எதையெல்லாம் படைக்கிறானோ அந்த இடத்துல அப்படியே எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த இடத்துல அதிகாலை பொழுதை நமக்கு வந்து படைத்திருக்கக்கூடிய அந்த அதிகாலை பொழுதை ஏற்படுத்திருக்கக்கூடிய இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். புரியுதுங்களா? அப்போ காலை பொழுது எதற்கு இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் இந்த ஒட்டுமொத்த படைப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைத்திருக்கிறான். ஆனால் இந்த இடத்துல ஏன் இந்த காலை பொழுது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எந்த ஒரு இறைவன் இருளிலிருந்து அதை மாற்றி அதை உடைத்து வெளிச்சத்தை கொண்டு வருகிறானோ, சரிங்களா? வெளிச்சத்தை என்ன பண்றான்னா கொண்டு வரான். இப்ராஹிம், be quiet, I'm taking class. So I'm recording it, just go away from me.
சோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இருளை வந்து போக்கிடுறான். இருள்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதை சொல்லுவோங்க? இருள்னாலே கஷ்டம், எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, என்னுடைய வாழ்வே அப்படி இருள் கவ்வி இருக்குது, அப்படி இருட்டா இருக்குப்பா, மனசெல்லாம் கவலையா இருக்குனாலே அதுக்கு நம்ம எதுக்கு வந்து எடுத்துக்காட்டா சொல்லுவோம் அப்படின்னா இருள். சரிங்களா? அப்போ இருளை போக்கி ஒரு வெளிச்சம் வந்திருக்கப்பா, இப்பதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தவே நான் பாக்குறேன், ஒரு வெளிச்சமே எனக்கு இப்பதான் தெரியுது, கண்ணே எனக்கு இப்ப நல்லா தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ எக்ஸாக்ட்லி பயம், இருளாயிடுச்சுனாலே என்னன்னா பயம், அதுவும் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த இருளை என்ன பண்றானா போக்கி கொண்டிருக்கக்கூடிய வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் இருள் நிறைந்ததாக, ஷயாத்தீன்களால் சூழப்பட்டதாக, நிறைய கெட்ட விஷயங்களால் சூழப்பட்டவனாதான் மனுஷன் படைக்கப்பட்டிருக்கான். நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த படத்தை நான் முன்னாடி காமிச்சேன் இல்லைங்களா? இந்த உலகம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லது மற்றும் கெட்டதை கொண்டதாக தான் படைச்சிருக்கான். சரி, ஏன் அல்லாஹ் அப்படி படைக்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லைங்களா? அதுலயே ஒரு காரணம் இருக்கும். ஆனாலும் படைத்தது மட்டும் அல்லாது அதிலிருந்து நீங்க எப்படி பாதுகாப்பு பெறணும் அப்படிங்கிற வழிமுறையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் குர்ஆனின் வசனங்களின் மூலமாக நமக்கு என்ன பண்றானா கொடுத்திருக்கான். சரிங்களா? சோ சரி, இப்ப படைச்சிட்டான் அல்லாஹ் வந்து ஏதோ நிறைய ஷைத்தான்களும் இருக்குது. அப்போ அந்த ஆபத்துகளில் இருந்து, அந்த தீங்கில் இருந்து எனக்கு நீ வெளிச்சத்தை குடுறா அல்லா, எனக்கு நீ வந்து நேர்வழியை காட்டுடா அல்லா, என்ன பாதுகாத்து கொள்ளுடா யா அல்லா அப்படிங்கிற ஒரு வழிமுறையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கத்துக் கொடுத்திருக்கான். மனிதர்கள் மீது எவ்வளவு பிரியமானவனாக அவன் இருக்கிறான் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணங்க. எல்லாத்தையும் நான் படைச்சிருக்கேன், பிள்ளைங்கிட்ட நம்ம அப்படித்தானே சொல்லுவோம், பார்த்து போப்பா, வெளியில நாயெல்லாம் நிறைய இருக்கு, பள்ளமேடு இருக்கு, மழை பெஞ்சிருக்கு, வழுக்கி விழுந்துராத, சைக்கிள்ல போ கீழே விழுந்துராத, அப்படி எல்லாத்தையும் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா அவர்களின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அக்கறையின் காரணத்தினால. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல நான் வந்து உன்னோட சேர்ந்து உனக்காக எல்லாத்தையும் படைக்கும் போது இவ்வளோ தீங்கெல்லாம் இருக்கு, ஆனா நீ என்ன பண்ண, இந்த மாதிரி இதை சொல்லி நீ என்கிட்ட பாதுகாப்பு கேளு, எல்லாத்தையும் சர்வ வல்லமையும் படைத்த, எல்லாத்தையும் படைத்த என் மீது நீ என்ன பண்ண, என்கிட்ட நீ பாதுகாப்பு தேடு அப்படிங்கிறதையும் அல்லாஹ் நமக்கு இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறான். சோ குல், கூறுவீராக, அஊது, நான் பாதுகாப்பு தேடுகிறேன் யாரிடம்? இறைவனிடம், ரொப்பிடம். எந்த ரொப்பிடம்? அப்போ எதை வந்து பகலை கொண்டு வந்து இரவை வந்து உடைத்து பகலை கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த விடியற் காலை பொழுதின் ரொப்பிடம், இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். சரிங்களா? சோ இதை வந்து நம்ம வந்து மறக்கவே கூடாது இன்ஷா அல்லாஹ். மின் ஷர்ரி மா ஹலக், ஹலக் அப்படின்னா ஏற்கனவே படைத்தல் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்ப அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும், அவன் படைச்சிருக்கான், அவன் படைச்சிருக்கிறதுலயும் சில விஷயங்கள் தீங்கானதாக தான் இருக்கு. நல்லது மாத்திரமே இருந்துச்சு அப்படின்னா எதுக்கு நமக்கு சோதனை, எதுக்கு இந்த உலகத்துல வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா? சோ அல்லாஹ் வந்து ஷர் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஷர்ரினுடைய எதிர்ப்பதம் என்ன சிஸ்டர்ஸ்? யாராவது இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். ஹைர் அப்படின்னா நன்மை, ஜஸாக்குமுல்லா ஹைர் அப்படின்னா அல்லாஹ் நீங்கள் செய்த நன்மைக்கு உங்களுக்கு நன்மாரையும் கூலி வழங்கட்டும்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப நன்மை அப்படிங்கிறது ஹைர், நல்லது, ஹைர். அதனுடைய எதிர்ப்பதம் ஷர், ஷர் அப்படின்னா கெட்டது, தீங்கு. சரிங்களா? மறந்துடாதீங்க. அப்போ ஷர், மின் ஷர்ரி மா ஹலக, அப்போ ஷர் தீங்கை விட்டும். எந்த தீங்கு? அவன் படைச்சிருக்கிறதுல இருக்கக்கூடிய தீங்கை விட்டோம். இப்ப அவன் எல்லாத்தையும் தான் படைச்சிருக்கான். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அவன் நல்லதையும் படைச்சிருக்கான், கெட்டதையும் படைச்சிருக்கான். அப்ப அதுல இருந்து பாதுகாப்பு நீ எப்படி பெறணுங்கிறதே நமக்கு சொல்லியிருக்கான். அப்ப சரிங்களா? மின் ஷர்ரி, மின் அப்படிங்கிறது இருந்து, ஃப்ரம் ஆங்கிலத்தை சொல்லணும்னா இருந்து, எதிலிருந்து? தீங்கிலிருந்து. ஷர் அப்படிங்கிறது தீங்கிலிருந்து, ம ஹலக, ஹலக அப்படிங்கிறது படைத்தவற்றிலிருந்து, அவன் எதையெல்லாம் படைத்திருக்கிறானோ அந்த படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் எனக்கு நீ என்ன பண்ணு, பாதுகாப்பு கொடு. சோ ஃபர்ஸ்டே நம்ம பாதுகாப்பு கேட்டோம். குல் அஊது பிரப்பில் ஃபலக், விடியற் பொழுதின் இறைவனாகிய ரொப்பிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மேலும் நீ எதையெல்லாம் நீ படைத்திருக்கவற்றின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். சரிங்களா? அந்த அவுது அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகல, திரும்ப திரும்ப வரல. பட் ஆனா ஒரு தடவை சொல்லிட்டு எதுல இருந்தெல்லாம் தீங்கு அப்படிங்கறதனுடைய பட்டியல் தான் அடுத்த வசனத்துல வருது. அப்போ என்ன, இதுக்கு என்ன அர்த்தம்? மின் ஷர்ரி மா ஹலக், நீ படைத்திருப்பவற்றின் தீங்குல ஃபர்ஸ்ட் என்ன வரும்? என்ன நீ அதுல இருந்து பாதுகாப்பு கொடு, என்ன வந்து என்ன பண்ணு, என்ன அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணு அந்த கெட்டதுல இருந்து, தீங்குல இருந்து. சரி, எந்த தீங்கு? மா ஹலக், அல்லாஹ் படைத்திருக்கவற்றின் தீங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இது என்ன அர்த்தத்தை குறிக்குது அப்படின்னா, மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் எவற்றையெல்லாம் படைத்திருக்கிறானோ, எவற்றையெல்லாம் படைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் ஒவ்வொன்னையும் படைச்சிருக்கிறதுல எப்படியெல்லாம்
அது நல்லது செய்வதற்கான ஒரு திறனை கொடுத்திருக்கிறானோ, அதே போல அந்த விஷயங்கள் கெட்டதையும் செய்வதற்கான திறனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறான். எடுத்துக்காட்டா பாத்தீங்க அப்படின்னா நஃப்ஸ், மனிதர்களுடைய நஃப்ஸ் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? நன்மை மற்றும் தீமை செய்வதற்கான 2 வழிகளையும் கொடுத்திருக்கான். நம்ம அதுல எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சூரா ஷம்ஸ்ல. சரிங்களா? அப்போ ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் நல்லதையும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், கெட்டதையும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ ஒரு மனுஷன் பாருங்க, ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பாசமா, ரொம்ப நைஸா, ரொம்ப பொறுமையாக, அப்படியே ரொம்ப கனிவாக பேசக்கூடியவனாக இருக்கிறான். அதே மனுஷன் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பயங்கர கோபமா, அப்செட்டா, அடுத்தவங்ககிட்ட கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் பாக்குறோம். இது எப்படி? இப்ப மனுஷன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இதுதான் சொல்றேன். இதுதான் ஹைர் அண்ட் ஷர் கலந்தவையாக இருக்கிறது. ஒரு மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லது செய்யக்கூடிய குணத்துடன் படைத்திருக்கிறான். அதே நேரத்தில் அவன் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் அது அவன் தீமையை செய்யக்கூடியவனாகவும் அவன் இருக்கிறான். இந்த நப்சு அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய எல்லா படைப்புகளிலுமே ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு, அல்லாவை தவிர வேற எந்த விஷயத்துக்கிட்டையும் பர்ஃபெக்ஷன் கிடையாது. நம்ம முன்னாடியே பார்த்தோம், இதுல பார்த்தோம், சமத் இஹ்லாஸ்ல பார்த்தோம். அல்லாஹ் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது, நோ இம்பர்ஃபெக்ஷன். இப்போ இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்னா ஏதாவது குறைகள் என்பதே கிடையாத அளவுக்கு எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தானோ இப்போ வரைக்கும் அவன் அப்படியே தான் இருக்கிறான். மனுஷனாகப்பட்டவன் குழந்தையில ஆரம்பிச்சு கிழவனாயி மௌத்தா போற அளவுக்கு மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. எல்லாத்துக்கும் மாற்றம். சோ அந்த பெர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு கரெக்டான அமைப்புங்கிறது அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய எந்த படைப்புக்குமே கிடையாது. அல்லாஹ் பர்ஃபெக்டா படைச்சிருக்கான். அல்லாஹ் பேலன்ஸ்டா, அதாவது சரிசமமாக. ஒரு இப்ப வெறும் நல்லது மாத்திரம் இருந்துச்சுன்னா ஃபுல்லா அப்படி தராசுல கீழே இறங்கிரும். வெறும் கெட்டது மாத்திரம் இருந்துச்சுன்னா அதுவும் ஃபுல்லா தராசுல இறங்கிரும். அப்ப நல்லது கெட்டது அப்படிங்கறத ரொம்ப ஈக்குவலா பேலன்ஸ்டு சிஸ்டம். அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய எல்லாமே என்னன்னா சரி விகிதத்தில் இருக்கக்கூடியதாக தான் படைச்சிருக்கான். அல்லாஹ் படைப்புல குறைகள் கிடையாது. அல்லாஹ் படைத்திருக்கக்கூடியதை சரிசமமானதாக அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், படைச்சிருக்கான். இப்ப சூரியன் எடுத்துக்கிடுங்க, மனிதன் போக பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு. அதே சமயத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்ம வெயில் அந்த சூடு அதிகமானதன் மூலமாக அது மனிதனுக்கு கெடுதியையும் தரக்கூடியதாக இருக்குது. தண்ணி எடுத்துக்கங்க, நம்ம வாழ்வாதாரத்திற்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. அதே தண்ணி அதிகப்படியா வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா அது ஒட்டுமொத்தத்தையும் அழிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? சோ இத மாதிரி அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்புகளிலுமே நன்மை இருப்பதை போன்று அதுல தீமைகளும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. புரியுதுங்களா? மனிதன், விலங்கு எடுத்துக்கிடுங்க, அதே போல தண்ணி எடுத்துக்கிடுங்க, மழை எதுவாக இருந்தாலும், இயற்கையாக இருந்தாலும், மனிதராக இருந்தாலும், அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய எந்த படைப்புகளாக இருந்தாலும் அதில் ஷர் என்பது இருக்கத்தான் செய்கிறது, ஹைர் இருப்பதை போன்று. ஓ மின் ஷர்ரி மா ஹலக, யா அல்லாஹ் நீ எதையெல்லாம் படைத்திருக்கிறாயோ அவை அனைத்தின் தீங்கிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். சரிங்களா? அப்போ எல்லா படைப்பும் ஒண்ணு விடாம எதுவா வேணா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அது இயற்கையாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். சரிங்களா? அதுல இருந்து எனக்கு நீ பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இதனால நிறைய பேர் பயப்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இத மாதிரி சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அடிக்கடி நிறைய நோய் வரக்கூடிய நிலை பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு மனுஷங்க வாயில இருந்து வர வார்த்தை, எனக்கு யாரும் சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்ற வார்த்தை இருக்கு. நிறைய இது பாக்குறோம், நம்ம நிறைய பேர் கண்ணால பாக்குறோம். நிறைய விஷயங்கள் என்ன பண்றோம், கண்ணு பட்டுறாங்க. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், இப்ப நிறைய வசதி இருக்கக்கூடியவங்க வெளியில நல்ல ஆடைகள், நல்ல நகை, நல்ல விதமான ஒரு ஹேண்ட்பேக், செப்பல் போட்டு போறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா எனக்கு கண்ணு பயங்கரமா தாக்கும்பா, எனக்கு எனக்கு பயமா இருக்கு, போயிட்டு வந்தாலே ஏதாவது ஒரு அடி விழுந்துருது, ஏதாவது நோய் வந்துருது, கண்ணு படுறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அது மனிதர்களுடைய ஒரு கெட்ட விஷயம் தான், ஈவில். சரிங்களா? அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு பொறாமப்படுறது, இன்னொன்னு என்ன பண்றதுன்னா இத மாதிரி இருக்கிறதுனால அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அனுபவிக்க முடியாம என்ன பண்றாங்கன்னா அந்த பயத்திலேயே அவர்கள் சித்தப்பிரமை பிடித்தவங்க போல இருக்கிறாங்க. ரொம்ப பயப்படுறாங்க. நிறைய பேர் அனுபவிக்கவே இல்லாம நிறைய பேர், ஈவன் என்ன கூட எடுத்துக்கிடுங்களேன், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயமாயிடுச்சு, ஐயோ நம்ம யாருக்கிட்டே நம்மளுடைய இதை காட்டக்கூடாது, இப்ப நம்ம ஸ்பீச் எடுத்தா கூட வேண்டாம், இது எடுத்தா எனக்கு ஒரு 4 நாள் இப்படி ஆயிருது, எனக்கு அடிக்கடி டிசீஸ் வந்துட்டே இருக்குது, அப்ப எனக்கு இது கண்ணு வேண்டாம், நம்ம ஏதாவது டக்குன்னு ஒரு ஹேண்ட்பேக் வேண்டாம், இதை எடுத்துட்டு போக வேண்டாம், இந்த ட்ரெஸ் போட வேண்டாம், இதுக்குள்ள கொஞ்சம் பழசா போடுவோம், நல்லா போட்டு போனா ரொம்ப ஹைஃபியா இருக்கு, இந்த மாதிரி நானே நினைச்சிருக்கேன் நிறைய தடவை. ஏன்னா எனக்கு ஒரு பயம், ஐயோ மக்கள் பார்த்து கண்ணு பட்டுருவாங்களோ, ஏதோ ஒண்ணு எனக்கு அட்டாக் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு பயம் எனக்குள் இருந்தது.
ஆனா இந்த சூறாவை படித்ததுக்கு பிறகு என்ன பண்றேன் அப்படின்னா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும் அப்படின்னா கூட அல்ஹம்துலில்லாஹ் இந்த சூறாவை ஓதி மேல தடவிக்க முஹம்மது இப்ராஹிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ எல்லா மனிதர்களுக்கும் உண்டான ஒரு விஷயம் என்னன்னா, அவன் எதையோ ஒன்றை குறித்து பயப்படக்கூடியவனாக தான் இருக்கிறான். எல்லாரும் சொல்ல அல்லாஹ் இருக்கிறான்ப்பா, ஏன்பா பயப்படுறீங்க அப்படின்னு. ஆனா அந்த அல்லாவை சார்ந்து இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ இந்த ஒரு பயத்தின் காரணத்தினால நம்ம ஒரு புதிய விஷயத்தை செய்வதற்கு என்ன பண்றோம் அப்படின்னா பயப்படுறோம். இல்ல நான் வந்து இதை செஞ்சேன்னா எனக்கு ஏதாவது ஆயிரும், இதை செஞ்சேன்னா எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடும், நான் ஃபுல்லா அழுதுட்டு இருப்பேன், எனக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப இந்த பயத்திலிருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுவதற்காக வென்றே பிரத்யேகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவையும் சூரத்து நாஸையும் நமக்கு என்ன பண்ணிருக்கான்னா அருளி இருக்கான். அல்லாஹ் சொல்றான், பயந்துட்டே வாழாத, நான் உன்னை படைச்சிருக்கேன் அவனை சோதிக்கிறதுக்கு, எல்லாத்தையும் நல்லதையும் படைச்சிருக்கேன் கெட்டதையும், அதுக்காக நீ பயந்துட்டே இருக்க போறியா, பயப்படாத. அல்லாஹ் அந்த பயத்தை எல்லாத்தையும் நம்ம மனதில இருந்து எடுப்பதற்காக அனுப்பப்பட்ட சூறா. அப்போ என்ன பண்ண, எதையுமே முயற்சி செய்யாமல் அப்படியே முடங்கி இருந்துட போறியா, இல்ல அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவனை சார்ந்து அவனிடம் பாதுகாப்பு கோரியவராக நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த தீங்கில இருந்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவன் படைத்தானோ அவனே நமக்கு அதற்கான பாதுகாப்பையும் தரக்கூடியவனாக இருக்கிறான். சரிங்களா? மின் ஷர்ரி மா ஹலக. அப்போ எதை படைத்திருக்கிறான், அவன் வந்து முதல் படைப்புல இருந்து இறுதி வரைக்கும் படைச்சிருக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் நமக்கு பாதுகாப்பு தர்றான். அப்போ நம்ம யாருக்கிட்ட பாதுகாப்பு தேடணும் அப்படின்னா முதல் விஷயம் அல்லாஹ் கிட்ட. எதற்காக? நம்மளுடைய நஃப்ஸுக்காக. அடுத்த மனுஷன் கண்ணுபட்டுருவான், இவன் அவன் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி முதலில் நாம் நமக்காக இறைவனிடம் பாதுகாப்பு கோரக்கூடிய விஷயம் என்னன்னா நஃப்ஸ், நம்முடைய நஃப்ஸ். ஏன்னா நம்மளுடைய சொந்த ஆசை இதுதான் நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ்விற்கு எதிராக நம்ம என்ன பண்றோம், அவனை வந்து வணங்காமல் இருப்பதற்கான காரணமா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த நஃப்ஸ ல அம்மாரத்துன் பிஸ்ஸூ, நிச்சயமாக நஃப்ஸ் என்பது அது என்ன பண்ணுது, அது மனிதனை தீங்கு செய்வதற்கு தூண்டக்கூடியதாக இருக்கிறது. முதல்ல வந்து நம்ம பார்த்தோம் தீங்கு, அந்த தீங்கு கண்ணுபட்டுருவாங்க, அவங்க பொறாமப்பட்டுருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா அந்த தீங்கையெல்லாம் விட முதன்மையான தீங்கில் இருப்பது நம்மகிட்ட இருக்கக்கூடிய, நம்ம ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய நஃப்ஸ். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நிச்சயமாக நஃப்ஸ் என்பது ஒரு மனிதனை தீங்கை செய்யக்கூடியதாக தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அல்லாஹ் கிட்ட எதுக்கு பாதுகாப்பு தேடணும் அப்படின்னா நம்முடைய சொந்த நஃப்ஸ் கிட்ட. ஏன்னா அதுதான் அல்லாவை கீழ்ப்படியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூண்டக்கூடியதாக இருக்குது. இப்போ முதல் பாதுகாப்பு மற்றவங்களுக்கு எல்லாம் கேட்கறத விட யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸில் இருக்கக்கூடிய தீங்கை தூண்டுவதை விட்டும் எனக்கு பாதுகாப்பு தாடா யா அல்லாஹ். சரிங்களா? அடுத்துதான் என்ன பண்ணணும், அடுத்த மனுஷங்களுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் நம்ம தான் என்னைக்குமே ஆரம்பிக்கிறப்போ நம்மள்ட்ட இருந்துதான் ஆரம்பிக்கணும். சரிங்களா? அதற்கு பிறகு எனக்கு யாராவது கெட்டது நினைக்கிறவங்க நினைக்கிறாங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சுத்தி, நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ, இந்த ஆள் காலி ஆகணும். இவன் வளர்றான்னா இவன் எப்படி அடிக்கிறது, யார்கிட்ட எப்படி அவனோட ரெப்யூட்டேஷன், இவன் பேரை காலி பண்றது, இவனை வந்து எப்படி கண்ணியத்தை கொலைய வைக்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு முக்காவாசியில 90% மனிதர்களுடைய நிலையாக இருக்கிறது. அல்லாஹ் அதுல இருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. மறுமையை பயந்தவர்கள், மண்ணுக்குள்ள நம்ம போகணும்னு நினைக்கிறவங்க யாருமே அந்த மாதிரி எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். நமக்கு மனசுல சிறிதளவு கடுகளவு அதை போன்ற எண்ணம் இருந்தாலும் அதிலிருந்து அல்லாவிடம் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கணும். சோ யார் நம்மளை கெட்டது நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாம இருக்குமானா கண்டிப்பா இருக்கு. பட் இருந்தாலும் நல்லவர்களும் அதனால் பாதிக்கப்படுறாங்க இல்லைங்களா? சோ நம்ம என்ன பண்ணணும்னா அடிக்கடி உங்களுக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ, உங்களுக்கு யாரெல்லாம் கண்ணு படுறாங்கன்னு தோணுதோ, உடனே டக்குன்னு இந்த 2 சூறாவை எடுத்து டகன்னு ஓதிட்டு அது அர்த்தத்தை புரிஞ்சு நீங்க கேட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லா நமக்கு இருக்கும். சரிங்களா? சோ இந்த நஃப்ஸ் என்பது நம்ம இறந்த பிறகு நம்மளுடைய உடலை விட்டு போகக்கூடியதாக இருக்கு. அதற்குள்ள நம்ம என்ன பண்ணணும், அதற்கான பாதுகாப்பை தேடக்கூடியவர்களாக இருக்கணும். சரிங்களா? சோ நஃப்ஸ் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்ற மனுஷங்கள்ட்ட வந்து நம்ம போகணும். அதே போல என்னன்னு பாத்தீங்கன்னா நஃப்ஸ் தான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு எதிரியா இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா ஷைத்தான், அது இந்த நஃப்ஸுக்குள்ள வந்து சொல்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷைத்தான் நம்மகிட்டே வந்து சொல்றது. சோ மின் ஷர்ரி மா ஹலக, அந்த ஹலக்கு அப்படிங்கறதுல அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்புல ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷைத்தான். ஷைத்தானே அல்லாஹ் தானே படைச்சான், அதுவா உருவாகி வரல. அப்போ அந்த படைப்பு ஃபர்ஸ்ட் நஃப்ஸ், அப்புறம் நம்மை சுற்றி வந்து நமக்காக கெட்டது நினைக்கக்கூடிய மனிதர்கள், மூன்றாவது அல்லாஹ் படைத்த படைப்புல இங்கு குறிப்பிடப்படுறது ஷைத்தான். ஏன் ஷைத்தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வஸ்வச, அவன்தான் ஒரு மனிதனுடைய ஆதமினுடைய மகனினுடைய மனதில் வஸ்வச அந்த இதை போடுறது, அந்த எண்ணத்தை போடுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. வஸ்வச அப்படிங்கிறது வந்து he puts வஸ்வச in the heart of the son of ஆதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த பிள்ளைகளாகிய
அவங்களுடைய உள்ளத்தில் அந்த வஸ்வச அந்த தூண்டுதலை போடுவது, இதை இதை செய்யாதன தூண்டக்கூடியது எதுவாக இருக்குது அப்படின்னா சந்தேகம். எக்ஸாக்ட்லி. அந்த சந்தேகத்தை போடுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷைத்தான். சரிங்களா? அப்போ அந்த ஷைத்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அவனை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். சரிங்களா? அதே போல விலங்குகளாக இருக்கலாம், எதுவாக. ஃபர்ஸ்ட் விஷயம் நப்சு, ரெண்டாவது விஷயம் யாரெல்லாம் நமக்கு கெடுதல் நினைக்கிறாங்களோ அந்த மனிதர்கள், மூன்றாவது ஷைத்தான். சரிங்களா? சோ குல் அஊது பிரப்பில் ஃபலக், விடியற்காலை பொழுதின் இறைவனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். எதை குறித்து? மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் எதையெல்லாம் படைத்திருக்கிறானோ அவற்றில் இருக்கக்கூடிய தீங்கை விட்டும். சரிங்களா? அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கேட்கறது பாதுகாப்பு. அப்போ இதுதான் முதல் பாதுகாப்பு தேரோம். ரெண்டாவதா எதுக்கு போறோம் நம்ம? இப்ப நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதுல இயற்கை பேரிடர்கள்லாம் இருக்குது. இதுவும் என்னது? ஒரு காத்து இருக்கு, இல்ல ஒரு எரிமலை இருக்கு, இதெல்லாம் நார்மலா இருக்கிறத விட பாத்தீங்கன்னா அது நமக்கு ஒரு தீங்கை தரக்கூடியதாக இருக்குது. சோ அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுவதன் மூலமாக தான் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதுக்கு பாதுகாப்பு தருவான். சோ ஃபர்ஸ்ட் நப்சு, மனுஷங்க, மூணாவது ஷைத்தான். சரிங்களா? அடுத்து அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய மத்த எல்லா பேரிடர்களையும் வச்சுக்கலாம், இயற்கை. மூணாவது வசனத்துக்கு போலாம். ஒமின் ஷர்ரி காஸிகின் இதா வகப. ஷர் அகைன் திரும்பி இங்க தீங்கு வருது. எதை குறித்த தீங்கு? இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும். நம்ம முதல் வசனத்துல பாக்குறப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடியற் காலை பொழுதின் இறைவன். ஏன்னா அவன் இருளை உடைச்சு அந்த தீங்க அந்த இருளை எடுத்துட்டு புதுசா வெளிச்சத்தை கொண்டு வரான். அப்ப இந்த இடத்துல திருப்பியும் இருள் அப்படிங்கிறது வருது. இதா வக்கப். அப்போ அந்த இரவினுடைய தீங்கு. ஏன் இந்த இரவு அப்படின்னாலே தீங்கு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்க அப்படின்னா, இரவு வந்துருச்சு அடங்கிருச்சு அப்படின்னாலே, இப்ப காசிக், காசிக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரசக். கசக் அப்படின்னுடைய அர்த்தம் இருள், டார்க்னஸ். ஆங்கிலத்துல சொல்லணும்னா காசிக் அப்படிங்கிறது கசக். கசக் அப்படின்னா இருள். சரிங்களா? சூரா இஸ்ரால 78வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய தொழுகை நிறைவேற்றுங்கள். அதாவது பகல் இப்படி ஆரம்பிக்கிறதோ, பகல் விடியற் பொழுதில இருந்து ஆரம்பத்துல இருந்து அது அந்த ஊரை அடங்கக்கூடிய அந்த இருள் வரைக்கும், அதாவது ஃபஜர்ல இருந்து இஷா வரைக்கும் அந்த இருள் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரீப் இல்லைன்னா இஷா சலா, அதை குறிக்குது. சரிங்களா? அப்போ உங்களுடைய 5 நேர தொழுகையை பகல் பொழுது ஆரம்பித்ததுல இருந்து அது இருள் அது வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, உங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வாசிக் அப்படிங்கறது இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அது இரவினுடைய அந்த இருளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் டார்க்னஸ், இருள். வாசிக், அப்படின்னா இருள். சரிங்களா? எதனுடைய இருள்? இரவினுடைய இருள். முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அது நிலவு இருக்கு பாத்தீங்களா, அதை சந்திரனை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா அதற்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹதீத்ல, திர்மிதி ஹதீத்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது வானத்தில் நிலவு, அதாவது அந்த சந்திரன் தோன்றிவிட்டது என்றால் அது இரவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஹாதா ஹுவல் ஆசிக் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு மேல வானத்துல பாக்குறப்ப அங்க என்ன இருக்கு? நிலவு இருக்கு, அதாவது சந்திரன் இருக்குது அப்படின்னாலே ஓகே, அப்ப இரவுலதான் சந்திரன் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். புரியுதா? அப்போ அந்த இரவில் ரொம்ப இருள் படர்ந்ததாக மொத்தமா இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் வெளிச்சத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சந்திரன் மூலமாக நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல ஹாதா ஹுவல் ஆசிக், அந்த வாசிக் என்பது இது நிலவை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இது நம்ம கண்ணுக்கு தெரியுது இரவுல, அது வெளிச்சமாக இருக்கிறதுனால இரவு நேரத்துல அந்த வெளிச்சத்தின் மூலமாக அது நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்குது. மற்றதெல்லாம் தெரியுமா அப்படின்னா தெரியாது, அது தெரியும். ஏன்னா அந்த இரவுலையும் அது ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருக்குது. இப்ப இரவுல பாத்தீங்கன்னா, இருளில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் மறைவானதாக இருக்கும். பகல்ல இன்னைக்கு நம்ம வெளியில போறப்ப நம்ம இன்னைக்கு ரோட்ல பாக்குறோம், இந்த பக்கம் இது கிடக்குது, கல்லு கிடக்குது, எல்லாம் முள்ளு கிடக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். இதே நைட்ல போறப்ப பார்க்க முடியுமா? முடியாது. ஐயோ பார்த்து போமா, பள்ளமேடா இருக்கும், காலில் முள்ளு குத்திர போது, ஏதாவது விஷப்பூச்சி இருக்க போது சொல்லுவோம் இல்லைங்களா? இருள் அப்படின்னாலே அதுல நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்க கூடியதாக இருக்கும். புரியுதுங்களா? வெளிச்சமாக இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் தெளிவாக நம்ம பார்க்க முடியும். மனசும் அப்படிதான், தெளிவா இருந்தா தான் ஒரு விஷயத்தை தெளிவா பார்க்க முடியும். அது நல்லா கண்ணு திறந்து.
நம்ம மனசு கவலையில கஷ்டத்துல இருந்துச்சு அப்படின்னா இது இருள் மண்டி கிடந்ததுன்னா தெளிவா பார்க்க முடியாது. நம்ம பாக்குறதெல்லாம் தப்பு தப்பா பார்ப்போம். புரியுதுங்களா? இப்போ இருள் என்பது நிறைய விஷயங்களை மறைத்திருக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது. சரிங்களா? அப்போ அந்த இருளான அந்த வானத்துல இந்த சந்திரன் என்பது நமக்கு வந்து என்ன பண்ணுது, ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பை வந்து தரக்கூடியதாக இருக்குது. அப்போ வெளிச்சம் என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பை தரக்கூடியதாக இருக்குது. எப்படி அந்த இருள் இப்ப சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சந்திரன் வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பு தருது. அப்போ அந்த இருள் வந்து அதிகமான பாதிப்பை தரக்கூடியதாக, நிறைய ஷர்றுகளை மறைத்திருக்கக்கூடியதாக அது இருக்குது. சோ அப்படிப்பட்ட அந்த இரவினுடைய அந்த இருளின் தீங்கை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். சரிங்களா? அப்போ மின் ஷர்ரி காசிகின் இத வகப. இத வக்கப அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வகப வகப அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இருள் சூழ்ந்து விட்டது அப்படின்னா ஃபுல்லா அடங்கிருச்சு. நல்லா நைட்டு கொஞ்சமா மகரிப்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படி இருள் ஃபுல்லா அடங்கி ஃபுல்லா இருள் ஆயிடுச்சு. அப்போதான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த சந்திரன் என்பது வந்து நிக்கிது கரெக்டா. நைட் ஆயிடுச்சுன்னா தான் வரும் இல்லைங்களா? அப்போ அந்த அடங்கி இருக்குது பாத்தீங்களா, ஃபுல்லா கம்ப்ளீட்டா அது வந்து இருளாக, முழுவதுமாக அது இருளாக மாறிவிட்டது. அப்போ இருளின் தீங்கை விட்டும், அது முழுவதுமாக இருள் சூழ்ந்த பிறகு இருக்கக்கூடிய தீங்கை விட்டும் நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட பாதுகாப்பு தேடுறேன். சரிங்களா? ஒமின் ஷர்ரி, அது என்னது ஷர் அப்படிங்கிறது தீங்கு. எந்த தீங்கு அப்படின்னா காசிக், இருளினுடைய தீங்கு. அது வந்து இருள் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு அர்த்தம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு இருளினுடைய இரவினுடைய இருள், இன்னொன்னு வந்து சந்திரன். அந்த இது வந்தாலும் அங்க வந்து ஒரு இருள் இருக்குது. அப்ப ரெண்டு விதமா சொல்றான். இருள் இருக்கக்கூடிய தீங்கு, இன்னொன்னு இருள் தான். அது சரிங்களா? காசிக் அப்படிங்கிறது ஒரு விதமான இருள், வக்கப் அப்படிங்கிறது முழுவதுமாக இருள் கவ்வப்பட்டு இருக்கக்கூடிய இருள். சரிங்களா? இவை இரண்டின் தீங்கிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப இந்த இருளினுடைய காரணத்தினால் நிறைய தீங்கு ஏற்படும். நீங்க பாத்தீங்கன்னா திருட்டு எப்ப போகும், நைட் டயத்தை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம திருடன் போனானா திருடன் மூஞ்சி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அப்பயும் மூஞ்சியை கட்டிட்டு போறது வேற. ஆனாலும் யாரும் பாத்திரக்கூடாது. அதே சமயத்துல விஷ பூச்சிகள், விஷ ஜந்துக்கள் எல்லாமே இந்த இருளினுடைய நேரத்துல அமைதியா இருக்கிறப்பதான் எல்லாமே வெளியே வரும். உங்களுக்கு தெரியும், சொல்லுவாங்கல்ல, அந்த நேரத்துலதான் வந்து மேக்சிமம் டிராவல் பண்ணக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க, இரவில் நான் காண்பதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வெளியில டிராவல் பண்ணவே மாட்டீங்க நைட்டு. சோ நைட் டைம் மேக்சிமம் வந்து டிராவல் பண்றத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அவ்வளவு விதமான தீங்குகளும் அந்த நேரத்துலதான் வந்து வெளியில வெட்ட வெளியால தலைய விரிச்சு போட்டு ஆடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? சோ தலையை விரிச்சணும்னு உடனே பேய் லெவலுக்கு போயிடாதீங்க, பேய் தான் ஆடிட்டு கெட்ட விஷயங்களுக்கு நான் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். சோ இதெல்லாம் வந்து கேட்கிறப்ப பயமா இருக்கா? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், பயப்படாதீங்க. சோ என்னிடம் பாதுகாப்பு தேடுங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடிமைகளாகிய நமக்கு என்ன பண்றான்னா இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு தர்றான். சரிங்களா? இப்ப இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நைட்டு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு விஷயம் மறைஞ்சிருக்கு, நமக்கு எதுவுமே நமக்கு கண்டு தெரியாது அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கும் இல்லைங்களா? சோ பயப்படாதீங்க, என்கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, பாதுகாப்பு தேடுங்க. ஒமின் ஷர்ரி ஒமின் ஷர்ரின் நஃபாசாதி ஃபில் உக்கத். ஒமின் ஷர்ரின் நஃபாசாதி ஃபில் உக்கத். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் என்ன பண்ணாங்கன்னா ஷர், இங்கேயும் ஒரு தீங்கு வந்திருக்கு. என்ன தீங்கு இந்த இடத்துல எந்த தீங்கு குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யா அல்லாஹ் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எதற்கு? ஷர், தீங்கு. எந்த தீங்கு? நஃபாசாத். நஃபாசாத் லாஸ்ட்ல முடியிறப்ப தா மர்பூதா. சரிங்களா? நஃபாசாத் இங்க இல்ல, இந்த வார்த்தையை தனியா எடுத்து போட்டோம் அப்படின்னா வந்து அது சரிங்களா? இப்ப நஃப்த் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இதுல ஊதுறது, ப்ளோ பண்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சுத்தி போடுறப்ப வந்து துப்பு துப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுல நார்மலா பூனா ஊதுனா கூட அவங்க வாயில இருந்து இது எச்சில்கள் வந்து தெரிக்கும். லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பிட், அந்த எச்சில் வந்து அவங்க வாயில இருந்து தெரிக்கும். நம்ம ஊதுனால, இப்ப ஊதி பாருங்களேன், அப்படி நம்ம ஊதுனோம் அப்படின்னாலே நம்மளோட வாயில இருந்து சில எச்சில் துளிகள் வந்து தெரிக்கும் இல்லைங்களா? அப்போ நஃபாசாத் அப்படிங்கிறதுனா நஃப்த் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்திருக்கு. நஃப்த் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஊதுறப்போ வாயில இருந்து ப்ளோ பண்றப்போ அதுல இருந்து சில எச்சில் துளிகள் வெளியில தெரியும். சரிங்களா? அப்போ எதுக்கு இந்த வார்த்தை நஃப்த்ல இருந்து இந்த நஃபாசாத் வந்திருக்கு அப்படின்னா, யார் ஒருவள், அதாவது பெண் பாலை குறிக்கிறது இங்க நஃபாதாத. சரிங்களா? யார் ஒரு பெண் வந்து யார் ஊதுகிறாளோ,
அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பெண்பாலை குறிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு தப்பா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது பெண்பாலை குறிக்கக்கூடியதாக கிடையாது. என்னங்கிறத பார்ப்போம். நஃபாதாத்த அப்படிங்கிறது வந்து யார் திரும்ப திரும்ப ஊதுகிறார்களோ அகைன் அண்ட் அகைன். இப்போ இந்த இடத்துல ஏன் பெண்ணை குறிப்பிட்டிருக்கு? யாரெல்லாம் முடிச்சுகளில் ஓதி ஊதுகிறாளோ அப்படின்னு பெண்பாலை குறித்திருக்கிறது என்றால், இது வந்து நம்ம தஜ்வீத் படிச்சவங்க எல்லாருக்கும் தெரியும். தா மர்பூத்தான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. தா மர்பூத்தா. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இது நான் பிளாக் போர்டு போகணும். சரி, ஓகே. தா மர்பூத்தா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த இறுதியில இருக்கக்கூடிய வார்த்தையில வந்து 2 புள்ளி மேல வந்துச்சுன்னா தா மர்பூத்தா. அதை வந்து நம்ம முடிக்கிறப்ப எப்படி சவுண்ட் வரும்? எஹ் எஹ் அப்படி அந்த அதை வந்து இட்டு சவுண்ட் இல்லாம எஹ் அப்படின்னு சொல்லி முடிப்போம். சரிங்களா? அப்ப அது எதெல்லாம் தா மர்பூத்தால முடியுதோ அதே பெண் பால் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுவோம். சரிங்களா? அப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நஃபாதாத்த அப்படிங்கிறது பெண்பாலை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பெண்பாலை குறிக்கக்கூடியது நிறைய விஷயங்களுக்கு வந்து அது இப்ப மணி கடிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பெண்பால்ல தான் இருக்கும். அது முடியிறப்ப அந்த தாமர் பூத்தால தான் முடியும். அதுக்காக அது வாட்சிங்கிறது பெண் அப்படின்னு குறிக்கப்படுதுன்னா கிடையாது. சோ வாட்சிங்கிறது பெண்பாலை குறிக்கக்கூடியதா அப்படின்னா இல்ல. சோ இந்த இடத்துல எதற்காக இந்த தாமர் பூத்தா இந்த பெண்பாலை குறிக்கக்கூடியது? ஏன் அவங்க மாத்திரம் அதுல முடிச்சுல ஓதி ஊதுறாங்கன்னு சொல்லப்பட்டனா முபாலஹா. என்னன்னா அது வந்து எம்பசைஸ் முக்கியத்துவத்தை கொடுப்பதற்காக. சரிங்களா? முக்கியத்துவத்தை கொடுப்பதற்காக தான் சில விஷயங்களை வந்து தா மர்பூத்தாவால பெண்பாலாக குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்ப அதே போல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து விஷயங்களும் இந்த மாதிரி பெண்பால்ல வர்றதுனால பெண்களை மட்டும் குறிப்பிடக்கூடியதாக கிடையாது. யாரெல்லாம் இந்த தவறை செய்கிறார்களோ அவர்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? சோ நஃப்த் என்பது ஊதுவது. சரிங்களா? அந்த இதுல இருந்து வந்ததுதான் நஃபாதாத்த. நஃபாதாத்தனா யாரெல்லாம் அந்த முடிச்சில் ஊதுறாங்களோ. சரி, ஏன் முடிச்சு அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ இந்த இதை பெண்பாலாக குறிப்பிட்டிருப்பதற்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக எம்பசைசிங். சரிங்களா? அந்த செய்யக்கூடிய அந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் சொல்லியிருக்காங்க. இதே போல பாத்தீங்க அப்படின்னா அல்லம அல்லம அப்படிங்கிற ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா அது தாமர்பூத்தால தான் முடிஞ்சிருக்கும். எடுத்துக்காட்டா அப்ப அல்லம அப்படிங்கறதுனால இது எல்லாமே பெண்ணா ஸ்காலர்ஸ தான் குறிக்குதா? பெண்கள் வந்து இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் மாத்திரம் தான் குறிக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவை எல்லாமே எதை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா யாரெல்லாம் ஸ்காலர்ஸா இருக்கிறாங்களோ அவங்கள வந்து குறிக்கக்கூடியதாக இது வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கு சொல்லப்படுகிறது. சரிங்களா? அப்போ எதை வந்து அவர்கள் ஊதக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபில் உக்கத் ஃபில் உக்கத். சரிங்களா? ஃபில் உக்கத் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உக்குதா உக்குதா அப்படிங்கிறனுடைய பன்மை தான் வந்து உக்கது. சரிங்களா? அது என்ன முடிச்சு அப்படிங்கிறதுக்கு தான் உக்கது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இறுதியாக வந்திருக்கு பாத்தீங்க அப்படின்னா உக்கது. நஃபாசாத் அப்படிங்கிறது வந்து ஊதுதல். நீங்க என்ன பண்ணணும், குரான்ல மேல பென்சில் மேல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வ மேலும் மின் இருந்து எதிலிருந்து ஷர் தீங்கிலிருந்து நஃபாசாத் அப்படிங்கிறது என்னது ஊதுறது. எந்த தீங்குல இருந்து ஊதுறது? ஃபில் அப்படின்னா அதில், எதில் அப்படின்னா உக்கது அப்படின்னா முடிச்சு, முடிச்சுகளில். நாட் அதாவது கயிறை வந்து அப்படி முடிச்சு போட்டு இது பண்ணி அந்த இதுக்குள்ள என்ன அவங்க மந்திரம் போடணுமோ இல்ல சூனியம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு அவங்க வந்து என்ன பண்றாங்க அதுக்குள்ள வச்சு அதுக்கப்புறம் அது முடிச்சு போட்டு அந்த முடிச்சுல அவங்க ஓதுற மந்திரத்தை, இந்த மந்திரத்துல யார கூப்பிடுறாங்க? ஷைத்தான வந்து அவங்களுக்கு வந்து தேவையான உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஷைத்தானுடைய உதவியை நாடி, கெட்ட ஜின்னனுடைய உதவியை நாடி மந்திரத்தினுடைய சில சொற்களை சொல்லி அவங்க யாருக்கு தீங்கு நினைக்கிறாங்களோ அந்த கயிறுல இல்ல எதுல ஒண்ணு அவங்க ஊதி அந்த முடிச்சுல அதை அப்படியே முடிச்சு போட்டு அந்த முடிச்சின் மீது என்ன பண்றாங்கன்னா இந்த மந்திரத்தை அவர்கள் ஊதக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அவங்க யாருகிட்ட வந்து அவங்க கேக்குறாங்க உதவினா ஷயாத்தீன்களிடம். சரிங்களா? அப்போ யாரெல்லாம் ஓதுறாங்களோ பெண்கள் மாத்திரம் கிடையாது, யாரெல்லாம் ஓதுகிறார்களோ. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நஃபா சாத்னா ப்ளோ ஊதுதல். ஊதுறப்ப சில எச்சில் துளிகளும் வெளியில தெரிக்கும் ஸ்பிட் அவுட் பண்றப்போ. சரிங்களா? அப்போ உக்காது அப்படிங்கிறது என்னன்னா முடிச்சு. ஃபீங்கிறது இல், அரபியில வந்து தமிழ்ல சொல்லணும்னா இல். சரிங்களா? எதில் அந்த முடிச்சில் ஊதக்கூடிய தீங்கிலிருந்தும் அதிலிருந்தும் நான் என்ன பண்றேன், பாதுகாப்பு தேடுறேன். புரிஞ்சுதுங்களா? சோ மேலும் மின் இருந்து எதிலிருந்து தீங்கிலிருந்து ஷர் என்பது தீங்கு, நஃபாதாத் அப்படிங்கிறது ஊதக்கூடிய தீங்கு, எதில் உக்கது முடிச்சுக்களில். சரிங்களா? அப்போ
முடிச்சு. உக்குதஹ் அப்படிங்கிறது என்பது முடிச்சு. யாரெல்லாம் முடிச்சுகளில் ஓதக்கூடியவங்க, சூனியம், மந்திரம், அடுத்தவங்க கெட்டதை நினைக்கிறது எதுவாக இருந்தாலும் அந்த தீங்கிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுறேன். நிறைய பேரு இன்னைக்கு ஒரு விஷயத்துல மூழ்கி கிடக்குறாங்க, மண்டி கிடக்குறாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் சோதனையாக ஒண்ணு கொடுக்குறான். ஹெல்த் இஷ்யூஸ், படம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிவு, குழந்தைங்களுக்கு ஏதாவது முடியாம பிரச்சனை நிறைய இருக்குங்க. ஆனா டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம செய்யறதெல்லாம் விட்டுட்டு யாரோ எனக்கு சுனி வச்சுட்டாங்க, என்னை யாரோ நினைச்சிட்டான், நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டான், எனக்கு வச்சுட்டான், எனக்கு ஏதோ செய்வன வச்சுட்டான், அப்படிதான் சொல்லுவாங்க நிறைய பேர். பாருங்க நம்ம குரூப்ல இருக்க நிறைய பேரு, நீங்களே இன்னைக்கு சிரிப்பீங்கன்றது சொல்றப்ப கூட, யாரோ வச்சுட்டாங்க, சூனியம் செஞ்சுட்டாங்க, சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். சோ அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ் நம்ம நேரடியாக அழைச்சு சொல்றான், எந்த தீங்காக இருந்தாலும் அதை படைத்தவன் யார், நான் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப என்கிட்ட நான் படைச்ச தீங்கு படைச்சவன்ட்டு என்கிட்ட நீ கேளு, நான் உனக்கு பாதுகாப்பு தர்றேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். வாயில வரணும். முதல்ல இந்த சூறா ஓதுறதுக்கு வராது நமக்கு, ஏன் நேரம் இல்ல. படுக்கிறப்ப காலைல எந்திரிக்கிறப்பல இருந்து ஓதணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சரிங்களா? சோ இன்ஷா அல்லாஹ் நம்ம கிட்ட மனசுக்குள்ள பயம், நமக்குள்ள ஏதாவது கவலை, நமக்கு ஏதாவது ஒரு இது நடந்தது அப்படின்னா நிச்சயம் நம்ம அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோரக்கூடியவர்களாக இருக்கணும். சரிங்களா? சோ இன்னும் முடிச்சுக்களில் மந்திரித்து ஊது பெண்களின் தீங்கை விட்டும். பெண்கள் மட்டும் கிடையாது, இது யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் அது குறிப்பிடக்கூடியதாக வந்து இருக்கிறது. சரிங்களா? சோ மின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உக்கத், முடிச்சுக்களில் ஊதக்கூடிய அனைத்து தீங்கை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இத ஹசத். ஷர் அகைன் திரும்ப வருது. இந்த இடத்துல ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, ஹாசித், ஹசத். சரிங்களா? பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது உண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன். சரிங்களா? பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் பொழுது. சோ திருப்பி இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், மேலும் மின் இருந்து, எதிலிருந்து, தீங்கிலிருந்து நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து பாதுகாப்பு தேடுகின்றேன். என்ன தீங்கு இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாசித். ஃபர்ஸ்ட் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து என்னன்னா, அந்த கண்ணுன்னு சொல்லுவோம்ல, ஈவிலை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கண்ணு படுறது அப்படின்னு சொல்றது, அது வந்து இருக்கு, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. சரிங்களா? அப்போ ஹாசித் அப்படிங்கிறது எப்பெல்லாம் கண்ணு படுறதுக்கு வந்து, அந்த கண்ணு படுறதுன்னு சில பேர் இருப்பாங்கல்ல, சில பேருங்கிறத விட எல்லா கண்ணு படுறதுங்கிறது வந்து எப்படின்னா கெட்ட எண்ணத்துல படுறதுங்கிறத விட அவங்களுக்கு அது இருக்கேன்னு ஒரு பெரும் மூச்சு விடுறாங்க பாத்தீங்களா, உஃப் சூப்பரா பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் கண்ணு. சரிங்களா? சோ ஹாசித் அப்படிங்கிறது என்னன்னா அது கண்ணேறு. இதா ஹசத், அவர்கள் எப்பொழுதெல்லாம் அந்த கண்ணேரை கொண்டு அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, பொறாமை கொள்கிறார்களோ. சோ ஹசத் அப்படிங்கிறது என்னன்னா பொறாமை. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம், ஹசத் அப்படிங்கிறதுனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான அருளை வந்து கொடுத்திருக்கான். சரிங்களா? அப்போ அதை பார்த்து இன்னொரு மனிதன் பணத்தாலையும் சரி, இல்ல அழகுல சரி, இல்ல குழந்தை செல்வத்துல சரி, இல்ல அவங்களோட ஸ்டேட்டஸா இருக்கட்டும், அவங்க அறிவா இருக்கட்டும், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல உடைகளாக இருக்கட்டும், இல்ல அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறன்களாக இருக்கட்டும், இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை விட்டும் இன்னொருவனுக்கு ரொம்ப என்ன பண்றான், வித்தியாசமா தான் கொடுத்திருக்கான். எல்லாரும் ஒரே போல இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ இந்த அருள்களை பார்த்து பார்க்கக்கூடிய சக மனிதன், அடுத்த மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, அத மாதிரி எனக்கு வேணும்னு நினைக்கிறத விட்டுட்டு அவன் கிட்ட இருந்து அது பறிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறான் பாத்தீங்களா, அதுதான் ஹசத். புரியுங்களா? அது என்ன எண்ணம் அப்படின்னா, அது பொறாமை என்பது என்னவென்றால், அந்த ஒருத்தங்கிட்ட இருக்கக்கூடிய வசதியோ நல்ல பேரோ இல்ல எதுவோ இருக்கட்டும், அவங்கிட்ட அது இருக்கிற மாதிரி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதை விடவும் அது அவன்கிட்ட இருந்து பறிக்கப்பட வேண்டும், அவன்கிட்ட அது இல்லாம போகணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் ஹசத். சரிங்களா? இது நிறைய மனுஷங்க கிட்ட இருக்குங்க. ஏன்னா மனிதர்கள் வந்து கூட பிறந்திருக்கக்கூடியவங்களே நிறைய பேர் இன்னைக்கு அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நிலை வந்து இருக்குது. கூட பிறந்திருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி தாய் தகப்பன் நினைக்கக்கூடிய நிலை இருக்குது. ஏன்னா உலகம் அப்படிப்பட்ட இருள்களால் கவப்பட்டு இருக்குது. நிறைய பேர் சொல்றேன், என்னங்க தாய் தகப்பன்லாம் சொல்றீங்க, இருக்காங்க. நிறைய குடும்பங்கள்ல நான் பாக்குறோம், நிறைய பேர் இருக்காங்க. கணவன் மனைவியே அந்த மாதிரி இருக்கவங்களும் அதுலயே வந்து பொறாமைப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஏன்னா மனுஷங்க அல்லாஹ் எல்லாத்தையும் அப்படிதான் படைச்சிருக்கான். எதுவுமே பெர்ஃபெக்ட் கிடையாது அல்லாஹ்வை தவிர. அப்போ ஹசது என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அவனிடம் இருந்து பறிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த தீங்கை விட்டும் யா அல்லாஹ் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுறேன். சோ இனிமேல் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணுதோ டக்குன்னு உடனே எடுத்து இந்த 2 சூறா ஓதுங்க. அதை மனதார உணர்ந்து அந்த அர்த்தத்தை புரிஞ்சு ஓதுறப்ப நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியவனாக இருக்கிறான். சூனியம் வச்சாலும் சரிங்க, சூனியம் இருக்குதா இல்லையாங்கிற டிபேட்டுக்குள்ள எல்லாம் நம்ம போக வேணாம். எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, நமக்கு அந்த நாலேஜ் கிடையாது. நான் சொல்றது அல்லாஹ் டைரக்டா சொல்றான், இந்த இதெல்லாம் தீங்கு இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு, முடிச்சு ஊதுன்னு சொல்லி இந்த இதுல எல்லாம் சொல்லிட்டான். இப்ப எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெரியல. அந்த மாதிரி நீ ஃபீல் பண்றியா, உனக்கு அந்த மாதிரி மனசு கஷ்டமா இருக்கா, எவ்வளவு முடியுமோ இந்த சூறாவை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இந்த ஹசத் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனுஷன்ட்ட எப்படி வெளியில வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா,
அவன்கிட்ட வார்த்தைகளாக வெளியில வருமா. ரொம்ப அப்படி கடுகடுன்னு பேசுவான். நல்லா பேசிட்டு இருந்த மனுஷன் ஒரு நல்ல பணக்காரன் ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நல்லா ஊரே அவனை மெச்சிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா அவன்கிட்ட வந்து வெறுப்பு எப்படி வரும்? இந்த ஹசத் இருக்கவன்ட்ட அவன் வந்து இவங்களை பத்தி போய் தப்பா பின்னாடி புறம் பேசுவான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கடுகடுன்னு பேசுவான். முதல்ல பேசியிருந்த மாதிரி நல்லபடியா பேசாம கடுகடுன்னு பேசுவான். அதே மாதிரி இவங்களை பத்தி தப்பான விஷயங்களை விஷயங்களை ஊர்ல வந்து பரப்புவான். ரூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, பரப்புவாங்க. தப்பான விஷயங்களா வந்து அவங்கள பத்தி சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரெப்யூட்டேஷன் மரியாதையை வந்து என்ன பண்ணுவான்னா அவன் முடிஞ்ச வரைக்கும் வெளியில ஆள்கிட்ட போய் ஐயோ அவங்கள்ட்டே அவன் சரியான மோசமானவன் சொல்லி அவங்க பேரை கெடுக்கிறது, அவங்களுடைய அந்த இமேஜ் கெடுக்கிறது, எல்லா வேலையும் செய்யறவன் யாருன்னா ஹசத். கண்ணு பெறதுங்கிறது வந்து ஒரு ரகம், அது கூட ஃபர்ஸ்ட். பட் ஆனா அவன்கிட்ட இருந்து அது பறிக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் அவனுடைய வாயின் மூலமாக நமக்கு வந்து வெளியே வரும். சரிங்களா? சோ அப்படிப்பட்ட தீங்கு ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், ஒரு பொறாமைக்காரன் அவனுடைய வார்த்தைகளின் மூலமாக செயல்களின் மூலமாக நம்ம அடுத்த மனுஷனுக்கு கெட்டது நினைக்கும் பொழுது பொறாமைப்படும் பொழுது அதை போன்ற அந்த தீங்குல இருந்தும் நம்ம என்ன பண்ணணும்? அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடணும். சரிங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அது வந்து தேவையில்லாம இதுக்குள்ள போகும், டிபேட்குள்ள போகுங்கிறதுனாலதான் நம்ம வந்து அந்த டாபிக் வந்து நம்ம டச் பண்ணல. சரிங்களா? சோ கண் என்பது ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. நிறைய பேர் அப்படிலாம் கிடையாது இருக்கு. ஏன்னா மனுஷங்க அடுத்த மனுஷங்களை பார்த்து நல்ல ஆடை உடுத்தினாலும் சரி, நல்ல பேச்சு பேசினாலும் சரி, நல்ல இபாதத்துகள் பண்ணாலும் சரி, எந்த விஷயத்தை பார்த்தாலும் பொறாமைப்படக்கூடியவர்களாக இருக்கும். அதுக்காக பயந்துகிட்டு நான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாம அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருட்கொடையை நான் அனுபவிக்காம முடங்கி போய் பயந்துல கிடக்கணுமான்னா கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்போட ஆரம்பிச்சு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பாதுகாப்பு தருவான். சரிங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சூறாக, ஒரு அழகிய முறையான ஒரு தொழுகைய, ஒரு துவாவா இதை நம்ம வந்து கத்து கொடுத்திருக்கான் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் எதுக்காகவும் பயப்படாம, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய தீங்கை நினைத்து பயப்படாம அல்லாவிற்கு பயந்தவர்களாக இவை அனைத்திற்கான பாதுகாப்பை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நம்ம பாதுகாப்புக்குரியவர்களாக இருக்கணும். சோ 3 விஷயங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. 3 தீங்குகள். முதல் தீங்கு இரவை பத்தியது, இதா வக்காபு. சரிங்களா? வாசிக்கின் இதா வக்கப். இரண்டாவது தீங்கு முடிச்சுகள் ஊதக்கூடிய மந்திரத்தை பத்தி. சரிங்களா? நஃபாசாத்தி ஃபில் உகது. மூன்றாவது தீங்கு அப்படின்னா பொறாமை, ஹாசிதின் இதா ஹசத். சரிங்களா? சோ இந்த 3 தீங்குல எல்லாமே அடங்கி விட்டது. சோ உங்களுக்கு பாதுகாப்பு தேட வேண்டும் என்றால் நான் என்ன ஓதணும் அப்படின்னா குல் அஊது பிரப்பில் ஃபலக மின் ஷர்ரி மா ஹலக ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. சரிங்களா? சோ இந்த இரவு என்பது அது நிறைய மறைக்கப்பட்ட தீங்கை சுமந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட தீங்கிலிருந்தும் நம்ம குழந்தைங்களையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில போக கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகரிப் மேல வெளியில அனுப்பாதீங்க. ஏன்னா தீங்குகள் நடமாடக்கூடிய இதுல வந்து காரணத்தினாலதான் வந்து இங்கு சொல்லப்பட்டிருக்கு. சோ யாரு நமக்கு மந்திரம் செய்தாலும் கெட்டது நினைச்சாலும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சாலும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு பெற்று விட்டோம் என்றால் யாரையும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அப்படியே நம்ம அதை மீறி நமக்கு தீங்கு நடக்குதுன்னா நம்ம அல்லாஹ் கிட்ட இருக்கக்கூடிய தொடர்பு நமக்கு எப்படி இருக்கு? நமக்கு பலவீனமானதா இருக்கு. எல்லாத்துக்கும் நான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடலைங்கிறத உணர்ந்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் நீ வரக்கூடிய இந்த கருமை கவ்விய இந்த உலகத்தில் இதனூடாக அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை அன்றி அவனுடைய கையை பற்றி பிடிக்காமல் நம்மால் எந்த ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். எனவே நாம் அனைவரும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை பெற்றவர்களாக நாம் வந்து இம்மையிலும் மறுமையிலும் இருக்கணும். நம்ம வந்து நிம்மதியான வாழ்வு வாழ வேண்டும் என்றால், பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஒவ்வொரு நேரத்திலும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் அவனுடைய பெயரை கொண்டு அவனுடைய பாதுகாப்பை கொண்டு அதை ஆரம்பம் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் துவாவாக முன்வைத்து அவன் நமக்கு அருட்கொடை புரிய வேண்டும் என்ற துவாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.